ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எந்த கேட்டகரியில் இருக்கோன்னா, ஜஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது நார்மல் டூரேஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் அட் த மிடில் இல்லை ஜஸ்ட்டு இடையில ஏதாச்சும் ஒரு 2 days 3 days முடிஞ்சதுக்கப்புறம் இடையில ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆளுங்க வந்துட்டு உள்ளே வருவாங்க, இல்லை இருக்கிறதுலேருந்து ஆளுங்க வந்துட்டு வெளியே போவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு ரிமைனிங் டூரேஷன் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கே சம் பாருங்களேன். தெர் இஸ் a sufficient food for 40 person for 15 daysன்னு கொடுத்துருக்காங்க. If after 6 days 4 men left, the remaining food will be available for how many daysன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இங்கே 40 பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஃபுட்டு அந்த ரெடி பண்ணுறதுக்கான க்ரோசரி ஐட்டம்னா எவ்வளோ டேஸ்க்கு இருக்குன்னா 15 daysக்கு இருக்குது. இப்போ என்னாச்சுன்னா, ஒரு வேளை வந்துட்டு ஒரு 6 daysக்கு அப்புறம் வந்துட்டு அதுலேருந்து 4 பேர் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா, ரிமைனிங் ஃபுட்டு இருக்கிற அந்த ஐட்டம்லாம் வச்சு எவ்வளோ டேஸ்க்கு அவங்க சாப்பிட முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது நான் இந்த சம்மை நீங்கள் ரீட் பண்ணும்போது நீங்கள் ஒரு அசம்ஷன் பண்ணியிருப்பீங்க. அதுவும் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு எப்படி தான் அப்ரோச் பண்ணும் அதுவும் நான் சொல்லி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, men days 40 men, okay, 15 days 4 போயிட்டோன்னா 36. இது ஒரு அப்ரோச். தென் men 9 days 36. இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி நான் எப்போ எழுதணும்னா, எனக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு 40 menக்கு வந்து ஃபுட்டு வந்துட்டு 15 daysல இருக்குது, 15 daysக்கு இருக்குது. ஒருவேளை அன்னைக்கே ஒரு நாள் கூட முடிவு கிடையாது, அன்னைக்கே அந்த குரூப்லேருந்து 4 பேர் வெளியே போனாங்கன்னா அங்கே 36 men, அதுக்கான டேஸ் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? ஆனால் ஆக்சுவலாக இப்படி என்னால் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த 4 பேர் கிளம்புனது வந்துட்டு ஃபஸ்ட் டே கிடையாது, 6 days முடிஞ்சதுக்கப்புறம் தான். அப்போ அதை எழுதுறதுக்கு முன்னாடி சின்ன லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 day முடியுது, யாருமே வெளியே போகலன்னா என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, 1 dayக்கான ஃபுட்டு தந்துருக்குமா, 2 days முடியுது, அப்போ யாரும் போகல. ஏன்னா நமக்கு சம்பளம் தெளிவாக கொடுத்துருக்காங்க, 6 நாள் முடிஞ்சு தான் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ 3 days முடியுது, யாருமே போகல. 4 days 5 days 6 days முடியுது. செக் பண்ணி பார்த்தா 6 days முடியுதுன்னு வச்சுக்கலாம். என்ன நடந்திருக்கும்? 6 daysக்கான ஃபுட்டு தந்து போயிருக்குமா? இப்போ சம் எப்படி பார்க்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 6 days முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குரூப்லேருந்து 4 பேர் வெளியே போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த சம்மை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஒருவேளை 6 days முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த குரூப்லேருந்து யாருமே வெளியே போகலன்னா என்ன நடந்திருக்கும்? மொத்தமாக 15 daysலாம் இருக்கான ஃபுட்டிலேருந்து 6 daysக்கான ஃபுட்டு தீர்ந்து போயிருக்குமா, யாருமே வெளியே போகலன்னா? அப்போ என்ன இருக்கும்? இருக்கிற அதே 40 பேருக்கு எவ்வளோ டேஸ்க்கு இருக்கும் நமக்கு அவைலபிள்? 9 days தான். ஆக்சுவலாக இதுதான் கரெக்டான லாஜிக். 40 men இருக்காங்க. ஏன் நான் 9 days எடுத்திருக்கேன்னா, அவங்க கிளம்புறது வந்துட்டு 6 days முடிந்து தான் கிளம்புறாங்க. அப்போ 6 days முடியும் போது 6 daysக்கான ஃபுட்டும் தீர்ந்து போயிருக்கும். அப்போ 6 daysக்கான ஃபுட்டு தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கிறது எப்படி எடுக்கணும்னா, 40 menக்கு வந்துட்டு 15 days எடுக்கக்கூடாது. எப்படி எடுக்கணும்னா, ஜஸ்ட் மென்னு டேஸு அவங்க கொடுத்துருக்கிறது 40 men கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்தா 15 daysல வந்துட்டு 6 daysக்கு அப்புறம் தான் நிறைய பேர் கிளம்புறாங்க. அப்போ 6 daysக்கான ஃபுட்டு தீர்ந்து போயிருக்கும். ரிமைனிங் அவைலபிள் ஃபுட்டு நமக்கு எவ்வளோ டேஸ்க்குன்னா 9 daysக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு 4 பேர் போயிட்டாங்கன்னா நமக்கு 36 men, அதுக்கான டேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன தான் தெளிவாக சொன்னாலிங்களா? 6 days முடியுது, ஒருவேளை அவங்க போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன இருக்கும்? அவுட் ஆஃப் 15 daysக்கான ஃபுட்லேருந்து 6 daysக்கான ஃபுட்டு தீர்ந்துருக்குமா? ரிமைனிங் எவ்வளோ டேஸ் இருக்கும்? 9 days. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதுலேருந்து ஒரு 4 பேர் போனாங்கன்னா நமக்கு 36 men, அதுக்கான டேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு எப்பயும் போல் M1 D1 M1 D1 M2 D2 சால்வ் பண்ணும்போது 4 times இது வந்துட்டு 10. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்க யாருமே போகலன்னா ஃபுட்டு வந்துட்டு 9 daysக்கு அவைலபிளாக இருக்கும். அதுலேருந்து 4 பேர் போயிட்டாங்கன்னா ஃபுட்டு வந்துட்டு 10 daysக்கு இருக்கும். 10 days வரைக்கும் வரும்னு சொல்கிறேன். இங்கேயும் ஒரு கொஷின், சப்போஸ் எவ்வளோ டேஸ் வரும்னு கேட்காம எக்ஸ்ட்ரா எவ்வளோ டேஸ் வரும்னு கேட்டாங்கன்னா, நார்மலாக 9 daysக்கு வருது, இப்போ 10 daysக்கு வருதுன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ டேஸ்க்கு வருது? 1 daysக்கு. ஓகேங்களா? 1 day. நம்ம ஜஸ்ட் நான் ஒரு கொஷின் சொல்லும் போது இதை பேஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் அடிஷ்னலாக இதுலேருந்து கொஷின் கேட்க முடியுமா, அதுவும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணித்தரேன். அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாம். சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, a contractor took a contract for 40 days. Initially, it deployed 100 men for the work. After 35 days, he added 100 more men to finish the work in time. If he had not engaged the additional men, what would be the number of extra days they will work beyond தி ஸ்கெடியூல்? ஓகேங்களா?
ஓகே, இந்த சம்மை நம்ம அனலைஸ் பண்ணும்போது அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கான்ட்ராக்ட் வந்துட்டு 40 டேஸ்க்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஒர்க் முடிச்சு கொடுக்குறேன்னு. ஸ்டார்டிங்கில் அந்த கான்ட்ராக்ட் ரேட் எவ்வளோ பேர் இருக்காங்க? 100 பேர் தான் இருக்காங்க. ஒர்க் போயிட்டே இருக்குது. இவர் என்ன ரியலைஸ் பண்ணுறேன்னா, 35 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம், மொத்தமே 40 நாள் தான் இருக்குது. 35 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வித்தின் 5 டேஸில் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா 100 பேர் இருந்தால் மட்டும்தான் ஒர்க்கை முடிக்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, இப்போ என்ன கேட்குறேன்னா, ஒருவேளை வந்து அந்த எக்ஸ்ட்ரா 100 மெம்பர்ஸ் அவர் கூப்பிடலைன்னா ஸ்கெடியூலை தாண்டி எவ்வளோ டேஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க இருக்கிற 100 பேர்? அதான் அதோட கொஷின். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இப்போ இந்த சம் வந்துட்டு லாஜிக்கை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆக்சுவலாக மென்னு டேஸ் தான். இது கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா பெரிய கால்குலேஷனாக போயிட்டுருக்கோம். நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடலாம். நமக்கு தெளிவாக தெரியும் 40 டேஸில் வந்துட்டு 35 டேஸ் முடிஞ்சு போச்சு, இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது. நீங்கள் நல்லா ரியலைஸ் பண்ணி பாருங்கள். 35th டேஸ் முடியும் போது நமக்கு இன்னும் ஷெடியூல் படி 5 டேஸ் தான் இருக்குது. அந்த 5 டேஸில் அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்கணும். நமக்கு எவ்வளோ பேர் தேவை? 100 பேர் எக்ஸ்ட்ரா உள்ளே கொண்டு வந்தே ஆகணும். ஆல்ரெடி நம்மகிட்ட 100 பேர் இருக்காங்க. அப்போ இந்த 5 டேஸ் வந்துட்டு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்னா 200 men ஒர்க் பண்ணுவாங்க. அதானே மீனிங். ஏன்னா மொத்தம் ஷெடியூல் வந்துட்டு 40 டேஸு. 40 டேஸில் வந்துட்டு 100 men வந்துட்டு ஃபஸ்ட்டு 35 டேஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் 5 டேஸில் ஒர்க் பண்ணால் இன்னொரு 100 men வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ளே வந்தாகணும். ஒருவேளை உள்ளே வந்தாங்கன்னா நம்ம கையில் 5 டேஸ் தான் இருக்கும். அதுக்காக ஒர்க் பண்ண போகிறது எவ்வளோ men இருப்பாங்க? 200 men. இப்போ கொஷின் படி ஒருவேளை அந்த 100 men நம்ம கூப்பிடலன்னா நம்மகிட்ட இருக்க 100 பேர் வச்சு தானே ஒர்க் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கும். 35th அப்புறம் நம்மகிட்ட இருக்கிறது 5 டேஸு. அந்த டைமில் 100 பேர் ஒருவேளை உள்ளே வந்தாங்கன்னா 200 பேர் 5 நாளில் ஒர்க் பண்ணுவாங்க. 100 பேர் வரலன்னா இருக்கிற 100 பேர் எவ்வளோ நாளில் ஒர்க் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. செக் பண்ணிக்கலாம். M1 D1 M2 D2 சால்வ் பண்ணால் 10 டேஸ் ஆகுது. புரிஞ்சுங்களா? செக் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி 35 டேஸ் முடிஞ்சு, இப்போ ஒரு 10 டேஸு. மொத்தமாக எவ்வளோ டேஸில் ஒர்க்க முடியும்னு கேட்டாங்க அப்படின்னா 45 டேஸு. ஒரு ஷெடியூலை தாண்டி எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 டேஸு. ஓகே, இதுக்கு நம்ம ரெண்டுக்குமே ஆன்சர் பண்ணிக்கலாம். நம்ம கேட்ட கொஸ்டின் வந்துட்டு ஸ்கெடியூலை தாண்டி எவ்வளோ டேஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். ஆன்சர் வந்துட்டு 5 டேஸு. ஒருவேளை கொஷினை மாற்றி வந்துட்டு மொத்தமாக இந்த ஒர்க்கு எவ்வளோ நாளாக முடிஞ்சிருக்குன்னு கேட்டால் 45 டேஸில் முடிஞ்சிருக்கும். இந்த இடத்துல தான் ரொம்ப கவனமாக யோசிக்கணும். இருக்கிற 40 நாளில் வந்துட்டு 35 நாள் முடிஞ்சு போச்சு. நம்மகிட்ட 100 பேர் தான் இருக்காங்க. இப்போ கான்ட்ராக்ட் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இருக்கிற 5 நாளில் வேலையை முடிச்சு கொடுக்கணும். 100 பேரை உள்ளே கூப்பிட்டே ஆகணும். ஒருவேளை 100 பேர் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக 5 நாளில் முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த 5 நாளில் யார் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? 200 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன விஷயம்னா, 200 பேர் ஒர்க் பண்ணால் 5 நாளில் ஒர்க் முடியும். ஒருவேளை அந்த 200 பேர் 100 பேரை நம்ம கூப்பிட மாட்டோம்னு வச்சுங்க, 100 பேர் தானே இருப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ண எவ்வளோ டேஸு? 10 டேஸ் கிடைக்குது. செக் பண்ணி பார்க்கும்போது ஓவரால் 45 டேஸு. ஸ்கெடியூலை தாண்டி எவ்வளோ டேஸ் அப்படின்னா இதுலேருந்து 40 ரிமூவ் பண்ணோம்னா 5 டேஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி சின்ன லாஜிக் இருக்குது. சம்மை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லாஜிக்காக அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 or 2 ஸ்டெப்ஸ்லேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இன்னொரு சம் கூட பார்க்கலாம். சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 80 liters of diesel is needed to travel 800 km by using 800 cc engine. ஓகேங்களா? Then if the volume of the diesel is required to cover a distance varies directly as the capacity of the engine, then how many liters of diesel is needed to cover 1000 km by using 1200 cc engine சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட்டு இதில் நம்ம சம் ரீட் பண்ணியாச்சு. என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு வெஹிக்கிள் வச்சுக்கலாம், ஒரு கார் வச்சுக்கலாம். ஒரு 800 cc கார் மூலிமா நம்ம 800 கிலோமீட்டர் போகணுன்னா அதுக்கு நமக்கு 80 லிட்டர் டீசல் தேவைப்படுது. அதே மாதிரி வேறொரு கார் 1200 cc, இதில் 1000 கிலோமீட்டர் போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ லிட்டரு தேவைப்படுன்னு கேட்டிருக்கேன் டீசல். ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கவனிங்க. டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு ஈக்குவலாக வச்சுக்கலாம், ஒரு 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் காரில் வந்துட்டு ஒரு 10 லிட்டர் டீசல் இருக்குன்னா அது மூலிமா உங்களால் கொஞ்சம் தூரம் போக முடியும். எவ்வளோ தூரம்னு விட்டுருங்க. 10 லிட்டர் டீசல்னா அது மூலிமா கொஞ்சம் தூரம் போக முடியும். இதே காரில் வந்துட்டு 10 லிட்டருக்கு பதிலாக 25 லிட்டர் இருக்குன்னா உங்களால் நார்மலாக 10 லிட்டர் இருக்கும்போது எவ்வளோ தூரம் போக முடியுமோ அதை விட அதிகமாக போக முடியும் இல்லைங்களா? சொல்கிறது புரிஞ்சுங்களா? இது 10 லிட்டர் இல்லாமல் 2 லிட்டர் மட்டும்தான் இருக்குன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாகுமா? அப்போ நம்ம என்ன ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணியிருக்குன்னா, டீசலோட வால்யூம் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் அதிக தூரம் போக முடியும். டீசலோட வால்யூம் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளால் கம்மி தூரம் தான் போக முடியும். ஓகேங்களா? அப்போது ஜஸ்ட் இதை என்ன வேரியேஷனுக்குள்ளே வருதுன்னா, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது டிஸ்டன்ஸும் டிக்ரீஸ் ஆகுதுன்னா இது என்ன வேரியேஷனாக இருக்கும்? ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி நடக்குது, டைரக்ட் வேரியேஷன். சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே, அப்போ நமக்கு இப்போலேருந்து தெரிஞ்சு டீசலும் டிஸ்டன்ஸும் என்னவாக இருக்கும்? டைரக்ட் வேரியேஷன். தென் சிசி வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம்.
500 சிசி பைக்கில் போனால் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு 50 லிட்டர் டீசல் பெட்ரோல் தேவைப்படுது. ஒரு பைக்கோட சிசி வந்துட்டு 500. அதில் 500 சிசியில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு போய் சேர்கிறதுக்கு உங்களுக்கு 50 லிட்டரு 50 லிட்டர்ஸ். இதே அந்த பைக்கோட சிசி 1000 இருந்துச்சுன்னா அதே 50 லிட்டரில் போக முடியும். நான் அதிகமாகும் இல்லைங்களா? அப்போ இப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோன்னா அந்த என்ஜினோட சிசி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கன்சம்ஷன் ஆஃப் டீசலோட அமௌண்ட் என்ன இருக்கும், வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். சிசி கம்மியாகும் போது வால்யூம் கம்மியாகும். நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். சிசி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, சிசி டிக்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது ரெண்டு என்ன வேரியேஷன் இருக்கும், அதுவும் டைரக்ட் வேரியேஷன் தான். அப்போ நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். டீசலும் டிஸ்டன்ஸும் டைரக்ட் வேரியேஷன் தான், அதேமாதிரி டீசலும் சிசியும் டைரக்ட் வேரியேஷன் தான். அப்போ இதை பார்க்கும்போது நான் எப்படி எழுதுவேன்னா x = 80 இது டைரக்ட் வேரியேஷனாக இருக்குது. அப்போ ரெசிப்ரோக்கில் எழுதிக்கேன். இது டைரக்ட் வேரியேஷனில் தான் இருக்குது, அதுவும் ரெசிப்ரோக்கில் எழுதிக்கேன். செக் பண்ணால் இந்த 40 தென் இதில் வந்துட்டு 10 டைம்ஸு, தென் 4 டேபிளில் 2 டைம்ஸு 3 டைம்ஸு, 2 வந்துட்டு இதில் 5 டைம்ஸு. 10 பைசா 50 × 3 150 எக்ஸ்ன்னு எடுத்துருக்குன்னா லிட்டர். ஓகேவா? அப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், 1200 சிசி பைக்கை வச்சு 1000 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ லிட்டரு டீசல் தேவைப்படுது, 150 லிட்டர்ஸ். நீங்கள் நெட்டில் நிறைய கால்குலேஷன் பார்த்துருப்பீங்க. அந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்பில் எடுத்து போட்டு கேன்சல் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? நான் இதில் இன்னொரு சம்மை நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.